வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீடு வாட்டர் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நெக்கோட டிசைன் ஃபுல்லாக நம்ம பீடை வச்சு வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாருங்கள் சுகர் பீடு எடுத்துக்கிறேன். நல்ல கோல்டு கலரில் இருக்க சுகர் பீடு எடுத்துக்கிறேன். அப்புறம் 3mm பீடும் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சரி வச்சு 2 லைன் நம்ம கொடுத்துக்கணும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் பண்ணுறப்ப இதே மாதிரி நெக் பேட்டர்ன் வரணும், இதே மாதிரி நெக் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ணி மார்க் பண்ணி நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே அதை ட்ரை பண்ணலாம். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு வரைஞ்சி சொல்லி காட்டிகிட்ருக்கேன். இப்போ எப்பயும் போல் 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்கணும். அந்த நெக் பேட்டர்னுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரியே நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க, ஒட்டி கொடுத்துக்கோங்க. சரியா? அந்த கர்வ்லாம் கார்னர்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக கொடுங்க. எப்படி ஷார்ப்பாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஷார்ப்பாக அதை ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கா ஃபுல்லாக? இப்போ நம்ம பீடு வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 3mm பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீட் கலர்லேயே அப்படியே கோல்டு கலர்லேயே அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பீட் கலர் கூட எடுக்கலாம். ப்ளவுஸுக்கு சாரீக்கு ஏற்ற மாதிரி கூட எடுக்கலாம். பட் இது ஃபுல்லாகவே எப்படின்னா சுகர் பீடு வச்சு நம்ம கோல்டு கலர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் பண்ணுறப்ப ரொம்ப கிராண்டான ஒர்க்காக இருக்கும். இது 3mm பீட் பாருங்களேன். நாங்கள் சிங்கிள் பீட் மெத்தடில் நான் லாக் பண்ணுறேன். சிங்கிள் பீட் மெத்தட் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட நான் இந்த லிங்க்கில் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வைங்க. வரிசையாகவும் வேண்டாம், ஒரு மாதிரி ரேண்டமாக நம்ம வச்சு இதை ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பீடை நம்ம லாக் பண்ணிக்கணும். சிலவங்க இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போடுவாங்க, இல்லை ஸ்டோன் வைப்பாங்க. அவங்கவுங்க ஒரு சாய்ஸ் தாங்க இது. சிலவங்க இதுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே கொடுப்பாங்கங்க. இந்த ஸ்டோன் கொடுப்பாங்க, ஃப்ரெஞ்ச் நாட் கொடுப்பாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பீடே நான் கொடுத்துருக்கேன். சாரீ நமக்கு சில்வர் கலர்னால் சில்வர் கலர் பீடும் கொடுத்துக்கலாம். நம்ம ஓன் சாய்ஸ் தான். நான் உங்களுக்கு ஒரே ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது கோல்டு ஒர்க்காகவே பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட்டு எல்லா பக்கமுமே நம்ம 3mm பீடு வச்சு சிங்கிள் லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகர் பீடு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுகர் பீட் நான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல தாங்க 2 பீடாக நான் தைக்கிறேன். சில இடத்துல சின்ன இடமா இருந்தால் ஒரு பீடு கூட தைக்கலாம். மெயினான பர்பஸ் என்னென்னா, நம்ம வரிசையாக தைச்சிட்டே வரணும். ஒரே லைனாக வரக்கூடாது, அவ்வளவுதான். விட்டு விட்டு வரக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, ஒரே லைனாகவும் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கர்வாக நம்ம கொண்டு போகணும். நம்ம வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுவோம், ஒரு ஜிலேபி மாதிரி அந்த மேலே 2 கர்வ், கீழே 2 கர்வ், அப்புறம் குட்டி குட்டி கர்வாக வரும் பார்த்தீங்களா, லைன் இல்லாமல் நம்ம போடுவோம். இதுவும் அதே டைப்பு தான், பட் பீடில் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அந்த பெரிய பெரிய பீட் நம்ம வச்சு தைச்சிருக்கோம் அப்படின்னா அதை சுற்றி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு மிச்ச இடத்துக்கு நீங்கள் அதே மாதிரி நான் போடுற மாதிரியே போடுங்க. குட்டி குட்டியாக ஒரு பீட்னாலும் போடுங்க, இல்லை 2 பீடு இடம் இருந்துச்சுன்னா 2 பீடும் போடலாம். 3 பீடு அந்த மாதிரிலாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா அது லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் 2 இல்லை 1 இவ்வளோ போட்டாலே போதும் உங்களுக்கு. அப்போ தான் நமக்கு அந்த கர்வ் மாதிரி கிடைக்கும். இதுவுமே ரேண்டமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரேண்டமாக வர்ற ஸ்டிச்சஸ் தானே. ஸோ அதே மாதிரி நம்ம பீடில் பண்ணுறோம். ரிப்பீட்டடாக அதே தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் நான் பண்ண போகிறேன். நல்ல வீடியோவை ஜூம் பண்ணி வச்சு ஸ்லோவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப அழகான டிசைனாக இருக்கும். நம்ம எந்த நிறைய மெட்டீரியல்லாம் இதுக்கு தேவையே படாது. ஜஸ்ட்டு நம்ம சுகர் பீடோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ போட்டு, இல்லை ஸ்டோன் இருந்தால் கூட ஸ்டோனை ஒட்டியே நம்ம இதை ஃபுல் டிசைன் பண்ணிடலாம். ரொம்ப கிராண்டான ஒர்க்காக இருக்கும். ஆக்சுவலி இது நிறைய பேர் நம்ம கேரளா சாரீ அந்த மாதிரி இதுக்கு இதை பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஃபுல்லாக ஜரி தானே வரும். அந்த ஜரிக்கு காம்பினேஷனாக பண்ணணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒர்க் நிறைய லைக் பண்ணுவாங்க. நான் ஒரு ஐடியா மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆஃப் கலர் அந்த ஆஃப் ஒயிட்டில் சாரீஸ் வர்றது, இல்லைன்னா பிளாக் கலரில் வர்ற சாரீக்கு நீட்டான யூனிக்காக ஒர்க் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடுக்கு பதிலாக நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம், எந்த பீடுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கட்டானா பீடும் இதை கொடுப்பாங்க. கட்டானா பீடு கூட கொஞ்சம் கொஞ்சம் கேப் விழுகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும். அப்புறம் நிறைய இடத்துல சிங்கிள் பீடு நம்ம கொடுக்குறனால ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் பீடு தானே வரும் அது. அதனால் கொஞ்சம் கேப் வர சான்சஸ் இருக்குது. கூடுமான வரைக்கும் சுகர் பீடில் நீங்கள் பண்ணுங்கள். கலர் உங்கள் சாய்ஸ். நான் கோல்டு கொடுத்துருக்கேன், கலர் உங்கள் சாய்ஸ்.
ஃபுல்லாக இப்போ அந்த கர்வ் கரெக்டாக முடிஞ்சிருக்கு பாருங்கள். 2 சைடு அந்த விரிஞ்ச மாதிரி இடத்துல எப்படி கொடுத்துருக்கேன். ஒரு பீடாக தாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக அதே கலரில் த்ரெட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் த்ரெட்டு எந்த சைடு வந்தாலும் வெளியே வந்தாலும் நமக்கு தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டிசைனு. வேறு எந்த மெட்டீரியல் நமக்கு நிறைய அதுக்கு யூஸே கிடையாது. நமக்கு ஜஸ்ட்டு 2 மெட்டீரியல் தான் வச்சு ஃபுல்லாக அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். அவ்வளோ அழகான ஒர்க் இது. ஃபுல்லாக கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இது வந்து கட் ஒர்க்குக்கும் பண்ணுவாங்க. இப்போ நெக்குக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இந்த இதெல்லாம் வைப்போம்லங்க, கட் ஒர்க் மாடலில் வைப்போம் பார்த்தீங்களா, நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு வந்து இந்த டிசைன் போட்டும் பண்ணுவாங்க சிலவங்க. அப்படி வேண்டாம், நான் எனக்கு வந்து நெட்டு வேணும் அப்படின்னாலும் நெட்டுக்கு வந்து சுற்றி இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஏதாவது புட்டாஸ் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் பேக்கு அந்த மீதி முதுகு பாட்டில் வந்து குட்டி குட்டியாக சுகர் பீடு ஒரு பஞ்சாக வச்சு கூட நீங்கள் புட்டாஸ் போடலாம். புட்டாவுக்குமே நான் கிளாஸ் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பெரிய பெரிய பீட்லாம் ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி மெதுவாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மீதியான இடத்துல அந்த சுகர் பீடு அது ரொம்ப அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு புட்டாஸ் வந்து நான் இதுக்கு ரொம்பவும் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சிங்கிள் பீட் மெத்தடே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்த அதே 3mm பீடே எடுத்திருக்கேன். எடுத்து சிங்கிள் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி நான் அதை வந்து ஒரு புட்டா மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒர்க்கு, எவ்வளோ சிம்பிளாக முடியுது பாருங்கள். இது நீங்கள் ஸ்லீவுக்கும் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்லீவுக்குமே பட்டையாக நீங்கள் ஒரு டிசைனாக போட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சிங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குங்க. இது ரொம்ப யூனிக்கான டிசைன் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. என் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 1 மந்த் ஆரி கோர்ஸ் இப்போ பாருங்கள் ஒன்று கலண்டு வந்துருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி மெதுவாக போடுங்க. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நூல் அடியில் போய் மாட்டியிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்படி நம்ம லாக் பண்ணிவிட்டு இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்த்தா தான் அது தெரியும். சரியா? அதனால் பார்த்து பண்ணுங்கள் பீடெல்லாம். இல்லை உங்களுக்கு எனக்கு இது வரலை அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே லாக் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மெத்தடும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 1 மந்த் கோர்ஸ் போட்டிருக்கேன் ஆரியில். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதில் நிறைய ஸ்டிச்சஸ், மெயினான ஸ்டிச்சஸ் எல்லாமே அதில் வந்துருச்சு. இது எல்லாமே இப்போ அடுத்து வந்து டிசைன் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், லேடீஸ் எல்லாமே கற்றுக்கணும். கைத்தொழில் நமக்கு இருக்கணும். அதனால் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆரி பிடிக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் பழகிக்கலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? தேங்க்யூ.